சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படியே சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அதோட பிரியாணி ஸ்டைலில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். அதோட நெய்யும் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு கை அளவுக்கு பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு கை புதினா கொத்தமல்லி, இதோட கொஞ்சமாக வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது அதையும் சேர்த்துட்டு அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து வதக்கிட்டு இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், நெக்ஸ்ட் பிரியாணி மசாலா இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைனா பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுவே போதும், பிரியாணிக்கு செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். அது 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நான் 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஜீரக சம்பா அரிசி 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு இதோட நம்ம ஒரு கையளவு புதினாவும் சேர்த்து கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டு உப்பு செக் பண்ணி குக்கரை மூடி வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனா சூப்பரான தோன பிரியாணி ரெடி.